نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم قل إن صلاتي ونسكي ومحياي ومماتي لله رب العالمين صدق الله العليم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்பானியினுடைய பிராணியை அறுக்கப்படும் பொழுது யாருடைய பெயரால் அந்த பிராணி அறுக்கப்படுதோ அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஒரு ஹதீஸை நாம் பார்க்கும் பொழுது, ஹஜ்ரத்னா அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்காக வேண்டி குர்பானி கொடுக்கப்பட்டது. அவர்களுடைய குர்பானி கொடுக்கப்படுவதற்கு தயாராக இருந்த நிலையில அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பிராணி அறுக்கப்படுவதற்கு முன்னால் தன்னுடைய மகன் ஃபாத்திமாவை பார்த்து, ஃபாத்திமாவே, உமது குர்பானி பிராணி அறுக்கப்படுவதை எழுந்து சென்று நீ பார்வையிடு என்பதாக சொன்னார். ஃபாத்திமாவே, உன்னுடைய பெயரால் உனக்காக வேண்டி உன்னுடைய குர்பானி பிராணி அறுக்கப்பட போறாங்க. அது அறுக்கப்படும் பொழுது எழுந்து சென்று நீ அதை பார்வையிடு என்பதாக சொல்லிட்டு, என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, அந்த அறுக்கப்படக்கூடிய அந்த பிராணியினுடைய அந்த இரத்தங்கள், அதனுடைய இரத்தத்தின் முதல் சொட்டு கீழே விழுகுவதற்கு முன்னால் உமது பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறிய இந்த செய்தி ஹாக்கிம் தபரானியில் இடம்பெறக்கூடிய ஒரு ஹதீஸாக நம்ம பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, யாருடைய பெயரால் பிராணி அறுக்கப்படுது அப்படின்னு சொன்னா, அந்த குர்பானியினுடைய பிராணி அறுக்கப்படும் பொழுது யாரு தன்னுடைய பெயரால் கொடுக்கிறாரோ, யாரு அவங்க பெயரால கொடுக்கிறாங்களோ அவர்கள் அந்த பிராணியை பார்வையிடுவதை அல்லாஹ்வுடைய தூதர் வலியுறுத்தினார். அதனாலதான் தன்னுடைய மகளை பார்த்து, நீ எழுந்திருச்சு போய் உன் பிராணி அறுக்கும் பொழுது நீ அதை போய் பார்வையிடு. அந்த ரத்தம் எவ்வளவு வேகமாக அது சீறி கொண்டு வரும், அந்த ரத்தம் கீழே விழுவதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய பாவங்களை மன்னிக்கிறான் என்பதாக செய்தியை சொல்றாங்க. அறுக்கப்படும் பொழுது அந்த பிராணி யாருடைய பெயரால் அறுக்கப்படுதோ அவர் ஒதுங்கி நிற்கிறது. அவர் என்ன செய்யறாரு, எனக்கு ரத்தம் தெரிச்சிடும் அப்படிங்கிற காணி பக்கத்துல வராம இருக்கிறது. இன்னும் பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்கின்றார்கள், குர்பானி பிராணியை பார்த்து நீங்கள் அருவருப்பு அடையக்கூடாது. முதல் விஷயம் அதுதான். குர்பானியினுடைய பிராணியை பார்த்து அவரு அந்த குர்பானி கொடுக்கக்கூடியவர் என்ன செய்யக்கூடாது, அருவருப்பு அடையக்கூடாது. வீட்டிலேயே அவர் வச்சு வளர்க்கிறாரு அப்படின்னு சொன்னா அதை பராமரிப்பதில் கூட என்ன செய்யக்கூடாது, அவர் அருவருப்பு கொள்ளக்கூடாது. அப்ப அருவருப்பு கொண்டு ஒதுங்கி கொள்வது கூடாது என்பது இதுல நமக்கு நல்லா தெரியுது. அதனால குர்பானி பிராணி அறுக்கப்படும் பொழுது அதை நீங்கள் பார்வையிடுங்கள் என்பதாக இந்த ஹதீஸின் வாயிலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தரக்கூடிய ஒரு செய்தியை பார்க்கிறோம். இரண்டாவது, குர்பானி பிராணியினுடைய அந்த நிலை எப்படி இருக்கணும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கொம்பு உள்ள ஒரு ஆண் ஆட்டை குர்பானி கொடுத்தார்கள். கொம்பு இருக்கணும், அது என்ன இருக்கணும், அது ஆண் ஆடாக இருக்கணும். கொம்பு உள்ள ஆண் ஆட்டை குர்பானி கொடுத்தாங்க. அதனுடைய கண்கள், அந்த அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்த அந்த குர்பானி பிராணியினுடைய கண்கள் கருமை நிறமாக இருந்தது. அதனுடைய வாய் பகுதியும் கருமையாக இருந்தது. அதனுடைய கால் பகுதியும் கருமையா இருந்துச்சு. அப்படி இந்த கருமையா இருக்கிறதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னு சொன்னா, அது நல்ல இளமையா இருக்குன்னு அர்த்தம். இப்போ ஒரு ஆடு அதனுடைய அதனுடைய கண் பகுதி, வாய்ப்பகுதி, கால் பகுதியெல்லாம் நல்ல கருமையாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அது நல்ல ஒரு இளமையான ஆடுன்னு அர்த்தம். அதனாலதான் அல்லாஹ் அவங்க கொடுத்த அந்த ஆட்டினுடைய அந்த கண் பகுதி எப்படி இருந்துச்சு, கால் பகுதி எப்படி இருந்துச்சுன்னு அவங்க சொல்றதுடைய நோக்கம் இதுதான். அப்போ கொம்பு உள்ள ஒரு ஆண் ஆட்டை அல்லாஹ்வுடைய தூதர் குர்பானி கொடுத்தாங்க. அதனுடைய கண்கள் கருமையாக, அதனுடைய வாய்ப்பகுதியும் கருமையாக, அதனுடைய கால்களும் கருமையாகவும், இன்னும் பார்ப்பதற்கு அந்த குர்பானி பிராணி, அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்த அந்த குர்பானி பிராணி பார்ப்பதற்கு அழகாகவும் கம்பீரமாகவும் இருந்தது என்பதாக
அபூதாவுது திருமதியில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கொடுத்த பிராணியினுடைய நிலையை பற்றி நம்ம பார்க்கிறோம். அப்ப குர்பானிக்காக வேண்டி பிராணி வாங்கக்கூடியவர்கள் ரொம்ப கவனிச்சுதான் வாங்கணும். அதனுடைய ஊனம் இருக்கக்கூடாது. இன்னைக்கு இந்த குர்பானி கொடுக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களுக்கு அது தெரியுதோ இல்லையோ, மாற்று மத சகோதரர்கள் அதை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. குர்பானியினுடைய பிராணி எப்படி இருக்கணும்னு. அதனால எந்த விதமான ஒச்சமும் இல்லாம, எந்த விதமான புண்ணு இல்லாம, அடிபட்டதாக இல்லாமல், நோய்பட்டதாக இல்லாமல், நொண்டியா இல்லாம, குருடா இல்லாம, கொம்பு உடைந்ததாக இல்லாமல், காது அறுபட்டதாக இல்லாமல், நல்ல திரகாத்திரமாக கம்பீரமாக இருக்கக்கூடிய பிராணியை தான் குர்பானி கொடுக்கணுங்கிறத இதுல இருந்து நமக்கு சொல்லப்படுது. அடுத்தபடியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் யார் யாருக்கெல்லாம் குர்பானி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா, தனக்காக கொடுத்தார்கள், தன்னுடைய குடும்பத்திற்காக வேண்டி கொடுத்தார்கள், இன்னும் தன்னுடைய உம்மத்திற்காக வேண்டி, இந்த உம்மத்திற்காக வேண்டி, உம்மத்தில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் குர்பானி கொடுத்தாங்க. குர்பானி கொடுக்கும்போது அவங்களுடைய நியத்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, இறைவா இந்த முஹம்மது இடத்திலிருந்து முஹம்மதிற்காக வேண்டியும், இந்த முஹம்மதினுடைய குடும்பத்திற்காக வேண்டியும், இந்த முஹம்மதினுடைய உம்மத்தார்களிடம் இருந்து இதை நீ ஏற்றுக்கொள்வாயாக என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நியத்து வைத்தார்கள் என்பதாக முஸ்லிம்ல இடம்பெறக்கூடிய ஒரு செய்தியை பார்க்கிறோம். அப்ப குர்பானி ஒன்று தனக்காண்டி கொடுக்கலாம், அல்லது தன்னுடைய குடும்பத்துக்காக வேண்டி கொடுக்கலாம், இல்லை இந்த உம்மத்தில் இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்காக வேண்டியும் நியத்து செய்து ஒருவர் என்ன செய்யலாம், குர்பானி கொடுப்பதற்கு அவருக்கு அனுமதி இருக்குது. இப்ப இந்த குர்பானுடைய நியத்து என்ன அப்படின்னு சொன்னா, ரெண்டு விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு, நாவால் மொழிந்து அந்த நியத்தை வெளிப்படுத்துவது. இப்ப தொழுகைக்கு நாம வரோம், நாவால் முடிந்து வெளிப்படுத்துவோம், இல்லைன்னா மனசுக்குள்ள நினைச்சுக்குவோம், ஏன் அல்லாஹ் லுஹருடைய தொழுகையை தொழுக போறேன், இதுவே போதுமானதுதான். ஏன் அல்லாஹ் ஃபஜருடைய தொழுகையை தொழுக போறேன், இந்த நியத்து போதுமானது. இத வாய் வழியா சொல்லணுமா அப்படின்னு சொன்னா தேவையில்லை. வாய் வழியா சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. லுஹர் தொழுவ போறேன் அப்படிங்கிற நியத்து இருந்தாலே அது பிடிக்கும். அதே போன்றுதான் மனதால் உறுதி கொள்வதே நியத்து என்பதாக நாம் பார்க்கிறோம். மனதுல உறுதி கொள்வதே அதுக்கு பேருதான் நியத். இந்த காரியத்தை நான் செய்ய போறேன் என்பதாக உள்ளத்தில் உறுதி கொண்டு நினைத்து கொள்வதே நியத்தாக இருக்குது. அப்போ இறைவா உனது கட்டளையையும் உனது திருப்தியையும் பெறுவதற்காக வேண்டி இந்த செயலை நான் செய்யறேன், இந்த இபாதத்தை நான் செய்யறேன், இந்த குர்பானியை நான் கொடுக்குறேன், இந்த தொழுகையை தொழுகிறேன், இந்த நோன்பு வைக்கிறேன், எப்படி எது வேணாலும் வச்சுக்கலாம். இது அனைத்திற்குமே உள்ளத்துல நினைக்கிறது போதும், அதான் நியத். அல்லாஹ் உள்ளத்தை தான் பார்க்கிறான். அதை வாய் வழியாக மொழிய வேண்டும், வாய் வழியாக சொல்லணுங்க கூடிய அவசியம் எதுக்குமே கிடையாது. உள்ளத்தில் நினைத்தாலே நியத்து போதுமானதாக ஆகிடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குர்பானியினுடைய பிராணியை அறுக்கும் பொழுது அவர்கள் கூறிய துவா என்ன அப்படின்னு சொன்னா, ஒண்ணு பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர். எந்த பிராணியா இருந்தாலும் இதை சொல்லிதான் இருக்கணும். எந்த பிராணியா இருந்தாலும் ஒரு அறுக்கக்கூடியவர் பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர், அல்லாஹுடைய பெயரை சொல்லி அறுக்கப்பட்ட பிராணி தான் ஹலாலாக மாறுது. அல்லாஹுடைய பெயர் இல்லாமல் அறுக்கப்பட்ட பிராணி நமக்கு ஹராம், அனுமதிக்கப்படலாது. இப்ப அல்லாஹுடைய தூதர் பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் அல்லாஹும்ம ஹாதா மின்க வலக என்பதாக சொல்லி அறுப்பார். குர்பானியினுடைய பிராணிய பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் அல்லாஹும்ம ஹாதா மின்க வலக, அல்லாஹுவின் பெயரால் அறுக்கிறேன், அல்லாஹுவே மிக பெரியவன், இறைவா உன்னிடமிருந்து வந்த நிஅமத்தை உனக்காக சமர்ப்பிக்கப்படுகிறது என்பதாக இந்த துவாவினுடைய பொருளை பார்க்கிறோம். முஸ்லிம் அபுதாவுதுல இந்த துவா இடம்பெற்றிருக்கு. இன்னும் விரிவான துவா இருக்குது. குர்பானியுடைய பிராணியை அறுப்பதற்கு இன்னும் விரிவான துவாக்களும் இருக்குது. ஆனால் இந்த துவாவை அல்லாஹ்வுடைய தூதர் ஓதிருக்கிறாங்க என்பதாக நம்ம பார்க்கிறோம். அதே போன்று குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் பக்ரீத் வந்துருச்சு, அதனால என்ன செய்யறோம், நமக்கு இது ஒரு சம்பிரதாயமாக இருக்குது, இஸ்லாத்துல இது ஒரு சம்பிரதாயமா இருக்குது, சடங்கா இருக்குதுங்க கூடிய நியத் அவருடைய உள்ளத்துல இருக்கக்கூடாது. குர்பானி என்பது சடங்கும் கிடையாது, சம்பிரதாயமும் கிடையாது. குர்பானி என்பது அது ஹஸரத்னா இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய வழிமுறையாகும். அந்த குர்பானி என்பது ஒரு தனிப்பட்ட வணக்கம் அல்ல. அந்த குர்பானியை ஒரு பிராணியை வாங்கி அவர் அறுக்கிறாரு, அறுத்துட்டு அவர் மட்டுமே அதை உண்ணக்கூடியவராக இருக்க மாட்டார். அதை 3 பங்குகளாக பிரிச்சு ஆகணும். தனக்காக வேண்டி, தன்னுடைய உறவுகளுக்காக வேண்டி, ஏழைகளுக்காக வேண்டின்னு 3 பங்கு அவர் போடணும்.
அப்ப அது ஏழைகளுக்கு போய் சேரணும். அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இது ஏழைகளினுடைய பசியை போக்கக்கூடிய ஒரு சமூகத்தினுடைய கடமை என்பதாக இந்த ஹதீஸ்ல அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லப்படுது. குர்பானி என்பது ஒரு தனிப்பட்ட மனிதனின் வணக்கம் அல்ல, அது ஒரு ஏழையினுடைய பசியை போக்கக்கூடிய இபாதத் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப நியத்தை எப்படி வைக்கிறோமோ அதே போன்று குர்பானி பிராணியை 3 பங்குகளாக பிரிச்சுக்கணும். தனக்காக வேண்டி, தன்னுடைய உறவுகளுக்காக வேண்டி, தன்னுடைய இல்லாத ஏழை எளிய மக்களுக்காக வேண்டி அதை பிரித்து கொடுப்பது ஒரு இபாதத்தாக பார்க்கப்படுது. மேலும் குர்பானியை பற்றி சொல்லும் பொழுது அது பாவங்களினுடைய பரிகாரம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு குர்பானி கொடுக்கிறது அவர் செய்த பாவத்தினுடைய பரிகாரம். அவர் குர்பானி கொடுப்பதற்கு முன்னாடி செய்த முந்தைய பாவங்கள் எல்லாம் அவர் கொடுக்கக்கூடிய குர்பானியை கொண்டு அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான். அது மட்டுமல்லாமல் 2 செலவுகளை அல்லாஹ் விரும்புறான். 2 செலவுகள், மனிதன் செய்யக்கூடிய செலவுகள்லயே இந்த 2 செலவை தான் அல்லாஹ் நேசிக்கிறான், அல்லாஹ் விரும்புறான். அதுல ஒண்ணு, தன்னுடைய இரத்த உறவுக்காக வேண்டி ஒருத்தர் செலவு செய்யறார். தன்னுடைய இரத்த உறவுகளுக்காண்டி ஒருத்தர் செலவு செய்யறார். கூட பிறந்த இரத்த உறவுக்காக வேண்டி ஒருத்தர் செலவு செய்யறார். அந்த செலவை அந்த அடியாரிடத்திலிருந்து அல்லாஹ் விரும்புறான். அதே போன்று 2வது, குர்பானி பிராணிக்காக வேண்டி ஒருவர் செய்யக்கூடிய செலவை அல்லாஹ் விரும்புகிறான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த செய்தியை நாம் பார்த்தோம். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக வனஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வனஸ்தக்ஃபிருக வனதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ஸல்லல்லாஹு அலா முஹம்மத்.